கருப்பு படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கருப்பு படம் முதல் நாள் வந்து ஒரு 30 கோடி வசூல் பண்ணதா சொல்கிறாங்க. பட் நம்ம விசாரித்த வகையில் ஒரு 22 கோடிங்கிற மாதிரி ஒரு நம்பர் சொல்கிறாங்க. பட் நம்பர் என்னவாக இருந்தாலும் சூர்யா ரசிகர்களுக்கு அந்த படம் ஒரு பிடித்தமான படமாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் காமன் ஆடியன்ஸ்கிட்ட 2 கருத்து இருக்குது. அந்த கங்குவாவை பார்த்து அந்த மைண்ட் செட்டோடு போனவர்களுக்கு இந்த படம் ஒரு சர்ப்ரைஸ் தான், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் கொஞ்சம் அறிவோடு படம் பார்ப்பவர்களுக்கு இந்த படம் வந்து ஒட்டலை. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூர்யாவே இல்லை, இது சூர்யாவே கேமியோங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி ஞாயிறு வரைக்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய வசூல், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் பொதுவாகவே ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி எப்போ தீர்மானிக்கப்படும் அப்படின்னா இந்த திங்கள் செவ்வாய் புதன்லாம் எப்படி வசூல் பண்ணுதுங்கிறத வச்சு தான் அதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால் இன்றிலிருந்து ஒரு 3 நாட்கள் அந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத வச்சு தான் அதனுடைய வெற்றியை நம்ம அளவிட முடியும். ஓகே, டிசியோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ரத்தம் தெரிக்கிறதா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, ரத்தம் இப்படி தெரியுது இப்படி தெரிக்குதுன்னு. ஏதோ பாக்கெட்டை வச்சு பிரித்து விட மாதிரி அவ்வளோ ரத்த காட்சிகள், அது இல்லாமல் நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக சினிமா வேறு மாதிரி மாறிட்டு இருக்காங்க. சினிமா மாறலை, இவர்கள் சினிமாவை அப்படி மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருந்தது. என்ன கேட்டால் இந்த மாதிரி படங்களை எல்லாம் தடை செய்யணும், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கு